இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான தீமையான காரியங்களுக்கு இருதயம் தான் காரணம். கேடான இருதயம், பாவத்தின் இருதயம், கோபம், வைராக்கியம், கசப்பு, தீமை, ஆசை, இவைகளெல்லாம் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. அப்போ இயேசுவின் வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவருடைய சமூகத்துக்கு வர வர நம்முடைய இருதயம் எப்படி மாறுது? இருதயத்தை அவர் விருத்திச்சேதனம் பண்ணி இயேசுவின் அன்பினால் இருதயம் நிரப்பப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி, இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, இயேசுவின் அன்பில் நிரப்பப்படுறதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் நம்முடைய வார்த்தை எப்படி இப்படியே இருந்துச்சு, நம்முடைய பார்வை எப்படி இப்படியே இருந்துச்சு, நம்ம பேச்சு எப்படி இப்படியே இருந்துச்சு. இப்போ நாம் இப்படி ஒரு நல்ல அன்பும் பணிவும் பாசம் உள்ளவர்களாக எப்படி மாறணும்? நாம் எல்லாம் ட்ரைனிங் போனோமா? இல்லை யாராவது நம்மளுக்கு பாடம் எடுத்தாங்களா? இல்லை, இருதயத்தை அவருடைய வார்த்தையினால் நிரப்பி விட்டார். இன்றைக்கு இங்கு நான் பேசுகிற வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என் சொந்த கதைகள் அல்ல, யாரோ ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய உயிருள்ள வார்த்தைகளை பேசுகிறதுனால இந்த வார்த்தைகள் உங்களையும் கேட்கிற உங்களையும் பேசுகிற என்னையும், எனக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலும் ஏவதோடும் பேசுகிற உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குவதும் நற்குணசாலிகளாய் மாற்றுவதும் சத்தியம். என்ன ஆண்டவரே, அவங்க பையன் பேச்சு கேட்க மாட்டான், எங்கள் பையன் பேச்சையே கேட்க மாட்டான்னு சொல்லி மனதில் வச்சு, எங்கள் பையன் பேச்சையே கேட்க மாட்டான், எனக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், ஆண்டவரே என் பையனை மாற்று அப்படின்னு அலுவலத்தை சுட்டு நீங்கள் சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் என்று எழுதியிருக்கிறதே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் என்று எழுதியிருக்கிறதே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறதே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இந்த ஆள் ஸ்தோத்திரம் பண்ணுறாரே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு தோதும் போய் கேட்பான். ஆனால் அந்த வார்த்தையின்படி அவனுடைய வாழ்க்கையில் கட்டளையிடு. ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா. சொல், உண்மையே நம்பி இருக்கிறபடியா. யாரை நம்பி இருக்கிறோம்? இயேசுவையே. அப்படி சொல்லுங்க, இயேசுவையே. இயேசுவையே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இப்போ உறுதியான ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் மேல் நாம் இருக்கிறதை தேவன் விரும்புகிறார். ஒரு உறுதியான நம்பிக்கை நம் உள்ளத்தில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், கடந்த வாரத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன், இயேசுவை அறிந்து கொள்வது, இயேசுவின் நம்பிக்கை வைப்பது என்பது வெறுமனே தெய்வ நம்பிக்கை அல்ல, நாம் வெறும் பக்தர்கள் அல்ல. அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலே இயேசு சொன்னார், அவர் நம்மை பக்தர்கள்னு அழைக்கல, வெறும் என்னுடைய பக்தர்கள்னு சொல்லி நம்மளை அவர் அழைக்கிறதில்ல. அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய ஜனம் என்று அழைத்தார் பழைய ஏற்பாட்டில். அவருடைய ஜனம் என்று அழைத்தது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். ஆமென். ஆகவே பிள்ளைகள், பிள்ளை அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக இருக்கிறனாக்கா நம்மளுக்கு யார் இருப்பாங்க? அப்பா அம்மா இருப்பாங்க. அப்போ அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா பிள்ளைங்க அப்பா அம்மாவுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் தேவன் வச்சிருக்கதான உறவு. இன்றைக்கி உலகம் எப்படி போயிட்டுருக்குது? ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். எப்படி போய்ட்டுதுனாக்கா, கடவுள் என்ன சொல்கிறாரு, நம்ம படைத்த ஆண்டவர், நம்மை படைத்த கடவுள் தெய்வம் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன விரும்புகிறாரு என்னுடைய வாழ்க்கையில், அதை பற்றி கேரே கிடையாது. நான் எப்படி விரும்புகிறனோ அப்படி உன்னை நான் கும்பிடுவேன், அப்படி நான் உனக்கு என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ உனக்கு நான் செய்வேன். அப்படி தானே மக்கள் போயிட்டுருக்காங்க. ஆண்டவரே, நீர் என்ன விரும்புகிறீர், எப்படி ஆராதிக்க விரும்புகிறீர், எப்படி வாழ விரும்புகிறீர், எப்படி தொழுது கொள்ள விரும்புகிறீர், அதை கேட்குறதே கிடையாது. ஆனால் நம்முடைய தெய்வம் அவருடைய குரல் கேட்டு அதன்படி வாழ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆமென். ஆகவே ஒரு உறுதியாய் நம்புவது நமக்கு ஆசீர்வாதம். உபாகம் 4:10 எடுத்து வாசிக்கலாம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். பாருங்க, ஆண்டவரை பற்றி என்ன சொல்லுகிறார் அவர்? நாம் நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த இயேசுவை பற்றி, நம் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடி உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு. அப்போ ஏதோ ஒன்றை நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார், இருதயத்தில் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எதுவா? அவர் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரோ, அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களும்,
அவர் செஞ்சிருக்கிற நன்மைகளும் இருதயத்தை விட்டு நீங்காதபடி எச்சரிக்கையாக இருந்து அதை பிள்ளைகளுக்கும் சொல்லணுமா. பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இப்படிலாம் என்னை வழி நடத்தி வந்தாருப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லணுமா. அப்போ இருதயத்தில் அவர் நமக்காய் செய்தவைகள், வார்த்தைகள், கொடுத்த வாக்கு திட்டங்கள், நிறைவேற்றின நன்மைகள் அத்தனையும் கூட நம்முடைய இருதயம் அவைகளை காத்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆத்துமாவை சாக்கிரத்தையாய் காத்துக்கொள், உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருந்து. இருதயத்தில் இன்னைக்கு பல நேரங்களில் அவர் செய்ததான காரியங்களை நாம் மறந்து விடுகிறோம். ஆகவே தான் அவர் மேல் உள்ள அந்த நம்பிக்கை, அவர் மேல் உள்ள அந்த ஆசை, அந்த பற்று, அந்த தீவிரம் எல்லாம் குறைந்து போயிடுகிறது. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது, இன்னைக்கு காலையில் உயிரோடு எந்திரிக்கிறதுக்கு காரணம் அவர்தான் அப்படின்ற அந்த அறிவும், அந்த உணர்வும், அந்த ஒரு விசுவாசமும், அந்த வார்த்தையின் அடிப்படையில் உள்ள அந்த கிருபையின் மேல் நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா நாம் அவரை ஆராதிப்பதற்கு வருவதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு வருவதற்கு சங்கடம் இருக்காது, சலிப்பு இருக்காது, சோர்வு இருக்காது, லேட்டும் இருக்காது. ஏன் தெரியுமா? ஆர்வம் நல்ல ஒரு நமக்கு விருப்பமான ஒரு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குது, ஒரு உணவு கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம திருமணம் முடிஞ்சு பிறகு போக மாட்டோம். முதல் பந்திக்கே அங்கே இருப்போம். என்ன பண்ணுவோம்? முதல் பந்திக்கு. சில பேர்லாம் இப்போலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அழைச்சும் எல்லாருமே திருமணத்துக்கு போகிறதுனால பந்திக்கு போகிறது தான் நல்லது. ஏன் தெரியுமா? நிறைய கோட்டை வரதுனால லாஸ்ட்டில் போகும்போது நிறைய ஐட்டம் இருக்கிறதில்ல. யாரெல்லாம் கடைசி பந்திக்கு போகலான்னு போகிறீங்க? எங்களாட்டு இருக்கவங்களாம் கடைசி பந்திக்கு தான் போகிறோம். ஏன்னா போய் வெயிட் பண்ணுறதுக்கு எங்களாம் விருப்பம் இல்லை. அதனால் எல்லாம் முடிஞ்சோட்டி கடைசியாக போனதும் இடம் காலியாக இருக்கணும், சாப்பிடணும், அப்படி தான் நாம்பளாம் விரும்புறது. ஆனால் ஒரு சிலர்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க, அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க, ஐட்டம்லாம் நிறைய தீர்ந்து போச்சு. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு முதலாய் ஆரம்பித்தவும் பண்ணுறதுக்கு முன்னே உள்ளே இருந்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. அது எப்பங்க உண்டாகும் அப்படின்னாக்கா அவர் மேல் உள்ள தீவிரம், அவருடைய கிருபை, அவருடைய நன்மை, அவர் உயிரோடு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு எழுந்து உயிரோடு இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம் நினைச்சாக்கா, இன்னைக்கு நான் செத்து போயிருந்தேன், இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன் இல்லையா? அப்போ உயிரோடு வச்சிருக்காருன்னா அவருக்கு இல்லாத என்ன அப்படின்றது எண்ணம் வந்துடும். எது தடுத்தாலும் அவருக்கு இல்லாத நேரம் என்னப்பா நேரம், அவர் ஆராதிக்கிறதுக்கு இல்லாத நேரம் என்ன நேரம் அப்படின்றதான அந்த துணி வந்துருச்சுனாக்கா காலை 5 மணியா 4 மணியா 3 மணியா அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? சிட்டிங்கெல்லாம் இப்போ பெரிய பெரிய சிட்டிங்கெல்லாம் விடிகாலம் 4 மணிக்கு ஆராதனை இருக்குது. விடிகாலம் 4 மணிக்கு ஆராதனை இருக்குது. 4 மணிக்கு நிரம்பி வழிகிறாங்க சபையில். ஏன்? இந்த வாஞ்சி. 1 சாமுவேல் 7:3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். நம்முடைய ஆராதனை அவர் ஒருவருக்கே. எல்லாம் சொல்ல, இயேசு ஒருவருக்கே, இயேசு ஒருவருக்கே, இயேசு ஒருவருக்கே. அப்போ என்ன சொல்றாரு? இப்போ ஆராதனை செய்யறதுனாக்கா உங்கள் இருதயத்தோடும் கர்த்தர் திரும்பியுள்ளானால், உங்கள் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தர்கள் திரும்பியுள்ளானால் அந்நிய தேவர்களை அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்போ இன்னைக்கு ஆராதனை நாள் அப்படின்னாக்கா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் எசாயா 58வது அதிகாரத்தில் சொல்றாரு, உன் சொந்த பேச்சை பேசாமலும் உன் சொந்த காரியத்தை செய்யாமலும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த வார்த்தையின் அடிப்படையில் என்ன பண்ணும்? நடுவில் இருந்து விலக்கி. அப்போ நிறைய டிஸ்டர்புங்க இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் பண்ணும் நீக்கி அவர் ஒருவருக்கே. சொல்ல ஒருவருக்கே. இன்னைக்கு அவர் ஒருவருக்கே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராய்தை அவர் ஒருவருக்கே. முதல் இடம் அவர் ஒருவருக்கே, அதிகாலை அவர் ஒருவருக்கே அப்படின்னு சொல்ற அந்த ஒரு உள்ளம் அவரே கற்றுக் கொடுக்கிறாரு. இயேசுவே கற்றுக் கொடுக்க விளக்குங்க, சில காரியங்களை விளக்கணும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், 2 எஜமானு கூலிங் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய உலக காரியங்களிலும் நாம் அதிகமான பற்றை வைத்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்கிறதுல அவர் விரும்பாதபடிக்கு அவர் சொல்கிறார், உங்கள் நடுவில் இருந்து விலக்கி. எல்லாம் சொல்லுங்க, நடுவில் இருந்து விலக்கி. அப்போ ஏதோ ஒன்று தடுக்குது கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்கிறதுக்கு, முழு மனதோடு ஆராதனை செய்கிறதுக்கு, பூர்ணமாக ஆராதனை செய்கிறதுக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆராதனையை முழுமையாக கலந்துக்கிறதுக்கு இல்லாதபடி எது தடுக்குதோ அதை விலக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக.
1 ராஜாக்கள் 8:58. நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. இந்த காரியம் இன்னொரு ஆச்சரியமான காரியமா இருக்குது எனக்கு. என்ன சொல்லுகிறாரு? நம்முடைய இருதயத்தை அவர் மேல பற்று அவர் மாத்துறாராம். அவர் தான் மாற்றார். பாருங்க, பல நேரங்களில் எனக்கு ஆண்டவர் மேலே ஒரு பற்றே இல்லைங்க, அவர் மேலே ஒரு நாட்டமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம் இல்லையா? கற்பனைகளை, கட்டளைகளை, நியாயங்களை கைக்கொள்கிறது, இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுறதுலாம் அவர் வேலை, ஏசப்பாவுடைய வேலை. அப்போ நம்ம வேலை என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்துக்கு வரத்துக்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சி செஞ்சால் போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எல்லா காரியத்தையும் நாமளே செய்யணும்னு அவர் நம்ம மேலே போடுறதில்ல. சில காரியங்கள் அவரே செய்கிறார். நம்முடைய இருதயத்தை டைவர்ட் பண்ணி அவர் நம்ப பண்ணுறாரு, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க பண்ணுறாரு, கற்பனைகளை. பழைய ஏற்பாட்டில் எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை உங்கள் இருதயத்தில் எழுதி அவரே எழுதுறாராம். என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குது பாருங்க. பல நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் அவர் தான் நம்முடைய வார்த்தைகளை எழுதுறாரு. அவர் எழுதலைன்னா நம்மளால் எழுதி கொள்ள முடியாது. நம்ம படிக்கிறோம், தியானிக்கிறோம், அறிக்கை பண்ணுறோம், ஆனால் எழுதுறது யாரு? ஏசப்போ எழுதுறாரு. பாருங்க, நம்ம இருதயத்தை கூட அவரை சாய்ந்து இருக்க பண்ணுறாராம், அவரை சார்ந்து இருக்க பண்ணுற, அவரே சாய பண்ணுவாராக. ஆண்டவரே. அப்போ நாம் பல நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிருக்கும் பொழுது, நாம் ஒரு மாதிரி விரக்தியாக இருக்கும் பொழுது, தேவனோட உறவே இல்லாத இருக்கும் பொழுது நாம் என்ன நினச்சிக்கிறோம்? ஐயோ இப்படி தான் இருக்குது, என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம குழம்பி போகிறோம். அப்போ நாமளே ஜெபிக்கலாம். அதனால தான் ஆத்மா கிட்ட பார்த்து பேசி யார் சங்கீதக்காரன் நிறைய நேரத்தில் ஆத்மா கிட்ட பார்த்து பேசுவான். அவன் அப்படி நிச்சயிக்குவான். அவன் பார்த்து என் ஆத்மாவே அப்படி சொல்லுவான். அவன் ஆத்மாவை பார்த்து அவனே பேசுவான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரன்னு அவனுக்கே அவன் சொல்லிக்குவான். அப்போ நம்மளை பார்த்து பேசிக்கலாம், நம்ம ஆத்மாவுக்கு பேசிக்கலாம், நம்ம மனசுக்கு பேசிக்கலாம், சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு என்னமோ உங்களை துதிக்கிறதுக்கும் உங்களை ஆராதிக்கிறதுக்கும் ஒரு மூடே இல்லை ஆண்டவரே, நல்ல என் இருதயத்தை, என் மனசை, என் சிந்தையை உங்களுக்கு நேரம் திருப்புங்கப்பா. ஆமென். செய்வாரா? அப்படியே கேட்கலாமே. எனக்கு ஜெபிக்கிறதுக்கே ஒரு மூடு இல்லைங்க, எனக்கு ஆராதனைக்கு வரத்துக்கே இஷ்டம் இல்லைங்க, எனக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கே பிரியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் என்ன சொல்லணும்? என்ன கற்றுக் கொடுக்குது வேதவசனம்? நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? என்ன முடியலையோ அதை அவர்கிட்டயே சொல்லுங்க. ஆமென். மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால். அப்போ என்ன முடியலையோ அதை சொல்லிவிடலாமா அவர்கிட்ட? என்னால் முடியல, நான் இது செஞ்சு பார்க்குற முடியலப்பா, நீங்களே ஏதாவது பண்ணுங்கப்போ. சில நேரங்கள் அப்படிதான் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. ஒன்றுமே முடியாது, ஏதோ ஒன்று பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மனுக்கு கண்ணமூடி படுத்துக்கிட்டாக்கா வெடிஞ்சு எந்திரிக்கிறதுக்குள்ள அவர் ஏதோ செஞ்சிருப்பாரு. ஆமென். அவர் உண்மையில் வருங்க, அப்படி செய்கிறாரு. அதனால தான் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை தருகிறார் அப்படின்ற இடத்துல அதை வேத ஆராய்ச்சியாளர் விளக்கும் பொழுது நித்திரையில் தருகிறார் அப்படின்னு வருதான் அது. அப்போ நான் தூங்கும் பொழுது அவர் எதை செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களை ஒப்படைக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை அவர் மேல் பற்றுள்ளதாக மாற்றி அவரை நேசிக்க பண்ணுகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். உபாகம் 30:6. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. அவர் இருதயத்தையே அவர் விருத்த சேதனம் பண்றாரு. உன் தேவனாகிய கர்த்தரின் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. இருதயத்தை விருத்த சேதனம் பண்றாரு அப்படின்னா என்ன? இருதயத்தில் இருக்கிறதான அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவரே அகற்றி போடுகிறார். இயேசு புதிய ஏற்பாட்டில் பிரசங்கம் பண்ணும் பொழுது தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த வார்த்தையினாலே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். எனக்கு ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்னன்னாக்கா, வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பரிசுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதனால தான் தைரியமாக என்னால் பேச முடியும். இன்றைக்கு இங்கு நான் பேசுகிற வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என் சொந்த கதைகள் அல்ல, யாரோ ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய உயிருள்ள வார்த்தைகளை பேசுகிறதுனால இந்த வார்த்தைகள் உங்களையும் கேட்கிற உங்களையும் பேசுகிற என்னையும் எனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலும் ஏவுதலோடும் பேசுகிற உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குவதும் நற்குணசாலிகளாய் மாற்றுவதும் சத்தியம். ஆமென். இது வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்றாரு, உங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி. இருதயத்தை யாருங்க மாற்ற முடியாது. அதனால தான் பல நேரங்களில்
நம்முடைய வாழ்க்கையில இருதய வேத வசனம் சொல்லுகிறபடி இருதயம் தான் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான தீமையான காரியங்களுக்கு இருதயம் தான் காரணம். கேடான இருதயம், பாவத்தின் இருதயம், கோபம், வைராக்கியம், கசப்பு, தீமை, ஆசை, இவைகளெல்லாம் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. அப்ப இயேசுவின் வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவருடைய சமூகத்துக்கு வர வர நம்முடைய இருதயம் எப்படி மாறுது? இருதயத்தை அவர் விருத்திச்சேதனம் பண்ணி அவர் அன்புள்ள இருதயமாக எப்படிங்க எப்படி இங்க இருக்கிற நம்முடைய நாம் எல்லாரும் கூட உண்மையாகவே இயேசுவின் அன்பினால் இருதயம் நிரப்பப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இயேசுவின் அன்பில் நிரப்பப்படுறதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் நம்முடைய வார்த்தை எப்படி இப்படியே இருந்துச்சு, நம்முடைய பார்வை எப்படி இப்படியே இருந்துச்சு, நம்ம பேச்சு எப்படி இப்படியே இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அப்படியெல்லாம் இப்போ நாம் எப்படி இப்படி ஒரு நல்ல அன்பும் பணிவும் பாசம் உள்ளவர்களாக எப்படி மாறணும்? நாம் எல்லாம் ட்ரைனிங் போனோமா? இல்லை யாராவது நம்மளுக்கு பாடம் எடுத்தாங்களா? இல்லை, இருதயத்தை அவருடைய வார்த்தையினால் நிரப்பி விட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்துவின் அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்ப இருதயத்துக்குள்ள வார்த்தையை தந்து அவருடைய அன்பை ஊற்றுகிறதுனால நம்முடைய இருதயம் சுத்தமாகி அவரை நேசிக்க, அவரை ஆராதிக்க நம்முடைய இருதயம் அவருடைய வல்லமினால் மாற்றப்படுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை பற்றி கொண்டு இன்னும் அதிகமாய் அவரோடு கூட ஜீவிப்பதற்கு நம்முடைய காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டியது வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள வேண்டும். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். பாருங்க, அந்த வார்த்தையை சாப்பிட்றணும் அப்படின்னு, சாப்பிட்டேன் உட்கொண்டேன் அப்படின்னு எரேமியா சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி உட்கொண்டான் வார்த்தையை? நாம் ஆண்டுடைய வார்த்தையை அதிகமாய் நாம் கேட்க வேண்டும். அதனால தான் நான் பல நேரங்களில் உங்களுக்கு சொல்லுவதும், தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுவதும், நாள் முழுதும் பாடலை கேட்டுடலாம், நாள் முழுதும் பாடலை கேட்கலாம், விட்டுருவான். பிசாசு டிஸ்டர்பே பண்ண மாட்டான். பாட்டு கேட்டுட்டு இருந்தால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அதே நேரத்தில் ஒரு காஸ்பல், அதாவது சுவிசேஷ பிரசங்கங்கள்லாம் வருது இல்லையா? என்றைக்குமே தேவனுடைய ஊழியக்காரர்கள் அதை இன்னைக்கு அற்புதம் செய்கிறார், கர்த்தர் வழி நடத்துகிறார், உன்னை ஏதோ அவனுடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார் அப்படின்னு சொல்லி சில அற்புதங்களுக்காக, சுகத்திற்காக ஜெபிக்கிற லைவ் மீட்டிங்காக இருக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சாதாரணமாக கேட்கறதுக்கு விட்டுருவான். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள், வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக இருக்கிற வார்த்தைகள் அடங்கிய பிரசங்கங்கள் 1 மணி நேரம். அப்புறம் இந்த ஷார்ட் வீடியோலாம் வருது இல்லையா? அதெல்லாம் சும்மா தள்ளிவிட்டு ஒரு நிமிஷம் எல்லாம் ஆனால் பிளஸ்ஸிங் வார்த்தையே பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகே, கேட்குற தவறுன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கறதுக்கு விடுவான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 1 மணி நேரம் உட்காந்து ஒரு சபையில் ஒரு தேவ ஊழியக்காரர்கள் ஆழமான வசனங்களை பேசுகிற, வாழ்க்கைக்கு தேவையான அஸ்திபாரமான சத்தியங்கள் 1 மணி நேரம் ஒரு போதனையை கவனம் சிதறாமல் கேட்பதற்கு பொறுமை வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லை பிசாசு தான் விடுறானா? எவ்வளோ ஒரு வேதனை பாருங்க இது. இல்லை வேதாகமத்தை தான் ஒரு ஆதியாகமத்து புஸ்தகம், ஒரு புஸ்தகத்தை எடுத்து முழுசும் அதை ஆடியோவிலையோ இல்லை படிக்கிறதுக்கோ முழுசும் நம்முடைய வாழ்க்கையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியுதா? பாருங்க, இதெல்லாம் முடியாத காரியங்கள்லாம் சொல்கிறேன். ஆனால் தேவ ஆவியானவருடைய துணையோடு கூட முடியும். ஆமேன். இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணுறான். ஏன் அப்படின்னாக்கா, இதில் வாழ்க்கை மறுரூபமாகிவிடும். அப்போஸ்தலர்கள் சொல்லுது, வேத வசனத்தை ஆராய்ந்த அந்த பட்டணத்தார் எல்லா சபையை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினாங்க. எதனால மாறினாங்க? நற்குண வேதத்தை ஆராயிறாங்க, வசனங்கள் உள்ள போய் உட்கொண்டு எது வந்தாலும் கூட அப்படியே நிற்கிறாங்க, அசையே மாட்டுறாங்க. அவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு மீட்டிங் தேவையில்லை, அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அபிஷேகம் கூட்டம் தேவையில்லை, ஒரு முழு ஜெபம் தேவையில்லை. அவங்க எப்பயுமே ஃபயராக இருக்கிறாங்க. ஏன்னா வார்த்தை என்ற வல்லமை நிறைந்த அந்த ஒரு சத்துவம் நிறைந்த அது உள்ள லோடு பண்ணி வச்சிருக்குது. ஆமேன். ஒரு ஏவுகண் இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு என்னென்னமோ இப்போல்லாம் அழிக்கும்படியாக ஏவுறாங்களா அந்த ஏவுகண்ணுங்க, வெடிங்கள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, அது எப்பயும் ஒரு எல்லையில் நீக்கி வச்சிருக்குதுனாக்கா ஏக்காவட்டியாக இருக்க மாட்டாங்க, எப்பயும் ஃபுல்லு லோடாக இருக்கும். ஏன் தெரியுமா? எந்த நேரத்தில் எதிரி வந்தாலும்
பட்டன் வச்ச உடனே அது உள்ள இருக்கிறதான அந்த மருந்துகள் சீறி பாய்ந்து அந்த எதிரியை அழிப்பதற்கு தயாரான நிலையில் வைக்கப்பட்டிருக்கும். வேத வசனங்களை தியானிக்கிற நீங்களும் நானும், வேத வசனங்களை உட்கொள்கிற நீங்களும் நானும் அவ்வளோதான். எந்த நேரத்தில் எந்த எதிரி வரான்னு தெரியாது. ஏசப்பா எப்பயும் ஃபுல்லு லோடு பண்ணி வச்சிருந்தார் வசனத்தை. திடீர்னு வந்தான், கல்லை அப்பமாக்கும்னா, நான் போய் பைபிள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லல அவர். இதுக்கு என்ன விடை இருக்குது பைபிளில் அப்படின்னு தொலைவில் ஆண்டவர். கல்லை அப்பமாக்குன்னு சொன்னான். இமிடியேட்டாக சொன்னார். உபாகமத்தில் எழுதியிருக்கிற வசனம் அவர் லோட் பண்ணி வச்சிருந்தாரு. அவர் என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, பவர் இருந்தும், கல்லை அப்பமா ஆக்கிறதுக்கு பவர் இருந்தும் அந்த பவரை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்த தெரிகிறது தான் தேவனுடைய ஞானம். ஆமென். நம்மளெல்லாம் அப்படி கேட்டு, எனக்கெல்லாம் அப்படி பவர் இருந்தா, எனக்கெல்லாம் அப்படி பவர் இருந்தா நான் எப்படி தெரியுமா, இதானே கல்லாப்பமா, கல்ல இருந்தா அப்போ பார் அப்படின்னு காமிச்சிருப்பேன். இன்னைக்கு நாம் அப்படிதான் நம்மகிட்ட, நீ தேவனுடைய குமாரனானால் கீழே இறங்கி வா, பொய்யம்மையா அங்கே தேவனுடைய குமாரனா இல்லையா? இன்னைக்கெல்லாம் வீதியில் சண்டை பண்ணி ஆம்பளையா இருந்தா பாருங்க, அப்படிதானே வருது சண்டை. நான் ஆம்பளைன்றதை காமிக்கிறேன் அப்படின்ட்டு போறோம். வாழ்க்கையில் வசனங்களை நாம் பயன்படுத்துவதற்கு ஃபுல்லாக லோடு இருக்கணும். எந்த சமயத்தில் எந்த வசனங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி இதுதான் போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? நான் எது மேற்கொள்ளணும்? முள்ளு வசனத்தை மேற்கொள்ளணுமா, வசனம் முள்ளை மேற்கொள்ளணுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளை வசனத்தை வைத்து நாம் ஜெயிப்போம். ஆமென். வசனம் மேலே நிற்கணும். ஸோ அதான் எல்லா சூழ்நிலைக்கு தேவையான வசனங்களை தேவன் கொடுத்துருக்காரு. இந்த வசனத்தை எடுத்து நாம் வீசும் பொழுது, வசனத்தை எடுத்து பயன்படுத்தும் பொழுது, பிரயோகிக்கும் பொழுது எதிரி அழிக்கப்படுகிறான். பாட்டு பாடணும் இல்லையா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனங்களை உள்ளத்தில் லோடு பண்ணுங்க. எவ்வளவு லோடு பண்ணுமோ லோடு பண்ணுங்க. இது அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய இருதயம் புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அன்லிமிட்டெட் இருதயம். எவ்வளவு நாள் லோடு பண்ணலாங்க? பழைய ஏற்பாட்டில் அவ்வளோ அப்படி இல்லை. அப்பொழுது ஆவியானவர் வருவார், அவங்கள பயன்படுத்துவார், போயிடுவார். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, ஆவியானவர் தங்கியே இருக்கிறாரு. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டது. வெள்ளாட்டுக்கடை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் கழுவப்பட்ட இருதயம் அல்ல, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டது. நோ ஸ்டோரேஜுக்கு இதுக்கு கவலையே கிடையாது. எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம், எவ்வளோ அபிஷேகத்தினாலும் ஸ்டோர் பண்ணலாம். மரித்தவங்களை உயிரோடு எழுப்புற அபிஷேகத்தை ஸ்டோர் பண்ணலாம். வேதாகமத்தின் இப்போ இன்னைக்குமே சரியா பெறலாம் மனப்பாடமாலாம். சங்கீதம் 119 மனப்பாடமாக சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எவ்வளோ அது மூளையில் எவ்வளோ ஸ்டோர் இருக்குது பாருங்கள். சங்கீதம் 119 ஏமாற்ற வசனங்கன்னு தெரியுமா? ஒரு 10 வசனம் கூட எனக்கு இந்த மனப்பாடமே தெரியறதில்ல. இந்த வசனங்களை எப்படி சொல்கிறேன்னா, மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. எனக்கு இதில் ஒரு வசனமே இல்லை, வசனமெல்லாம் இங்கே தான் இருக்குது. எனக்கு அது நான் நினச்சி பார்ப்போம். சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணுறது எந்த வசனம் இருக்குமோ அந்த வசனம் இருக்குமோன்னு தேடனாக்கா சில நேரத்தில் கிடைக்காது. இங்கே நிச்சா இங்கிருந்து வரதுனால அது வந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. வசனம் ஃபுல்லாக லோடாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஆமென். எல்லா சூழ்நிலைகளும் ஜெயிக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை உட்கொள்வது என்றால் ஆவியானவருடைய உதவியோடு நமக்கு கிடைக்கும், நாம் கேட்கும், நாம் படிக்கும், நாம் தியானிக்கும் தேவனுடைய வார்த்தைகளை, அதாவது நமக்காக நம்மை பற்றி சொல்லப்பட்ட எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் விசுவாசித்து அதன் அடிப்படையில் தேவனை மகிமைப்படுத்துவது. ஹல்லேலூயா. அப்போ வார்த்தைகள் வருது, சரி, வாக்கு தத்தங்கள் நமக்கு வருது. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், வார்த்தைகளை வைத்து நாம் சூழ்நிலைகளை ஜெயிக்க வேண்டும். வார்த்தையை மேற்கொள்ள விடாதபடிக்கு வார்த்தை முல்லை மேற்கொள்வதைத்தான் தேவன் விரும்புகிறார் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு நான் சொல்றேன், அப்ப தேவனுடைய வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலிப்பதற்கு, நிறைவேறுவதற்கு நம் பக்கத்தில் இருந்து நாம் செய்ய வேண்டியது, நாம் நடந்து கொள்ள வேண்டிய, வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை சற்று நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 4:20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எல்லாரும் சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ ஒரு காரியம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் நம்ம பலவீனமா இருக்கக்கூடாதுனாக்கா நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நாம் பிடித்து கொண்டு
அந்த வாக்கு தத்தங்களுக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். புரியுது நான் சொல்றது? வாக்கு தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கு என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது விசுவாசம் பெருகுகிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது விசுவாசம் பெருகுகிறது. கடைசியா சொல்றேன், விசுவாசம் பெருகும் பொழுது என்ன நடக்குன்னு கடைசியா சொல்றேன். நான் இந்த செய்தியின் முடிவில் பாருங்க, அந்த சாராம்சம் உங்களுக்கு வரும். அதனால தான் அது கேட்டுக்கிட்டே வந்தா கடைசியா ஒரு பொக்கிஷத்தை யாராவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கனாக்கா சும்மா அப்படி பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டே வருவோம். கடைசியில் தான் உள்ள அந்த கிஃப்டை அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிற மாதிரி அதை கடைசியில் வச்சிருக்கிறேன் நான். இந்த செய்தியின் கடைசியில் ஆவியானவர் வச்சிருக்கிறாரு உங்களுக்கு. அப்போ வாக்கு தத்தங்களை விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய விசுவாசம் பெருகுகிறது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் பெருகுகிறதற்கு நான் தேவனை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்த வேண்டும். நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே நன்றி சொல்வது. அது நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே நன்றி சொல்வது. இது ஆபிரகாம் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கூட கற்றுக்கொண்ட காரியம். நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே நன்றி சொல்றது. அப்படி சொல்ற பழக்கத்தை நம்ம பயன்படுத்திட்டோம்னாக்கா உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம். நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே நன்றி சொல்றது. நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டுனாக்கா வாழ்க்கையில் பல விதமான ஒரு இடர்லேருந்து நம்ம நீங்கிடலாம், வெளியேறிடலாம். ஏன் தெரியுமா? நன்றி சொல்லும் பொழுது ஏதோ ஒன்று நடக்குது, துதிக்கும் பொழுது ஏதோ ஒன்று நடக்குது. அது பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கிறோம், நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். ஆக நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே அவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்வதை பரிசுத்தவான் விரும்புகிறார். ஆதியாகமம் 12:7-8. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பயந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாக போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பாருங்க, சுருக்கமா சொல்லிடுறேன் நானு. ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. கிடைச்சிச்சா கிடைக்கலையா? அதனால தான் பழைய ஒரு பாடல் இருந்துச்சு. ஒரு பாஸ்டர் பாடும்போது இப்படி பாடினாரு, தந்தானை துதிப்போமே அப்படின்னு பாடுவாங்களாம். அதில் நம்ம அப்படியே சோர்வாக பாடுவாங்களாம். அவங்க சொல்லுவார், ஏன் பாடுறாங்கன்னாக்கா அவர் தரலையாம். அதனால பாட்டு எப்படி இருக்குது, தந்தானை துதிப்போமே அப்படின்னு. அதனால என்ன பண்ணுறதுக்காது, அப்போ அவர் தரலனாக்கா எதுவும் தரலனாக்கா துதிக்க முடியறது இல்லையா? அதனால தான் சோர்வு வந்துடுது. ஆனால் இவன் பாருங்க, என்னுடைய காரியத்தை சொல்கிற ஆபிரகாம் இந்த வாசித்துமே ரோமர் 4:20-21 வாசித்தோம் இல்லையா? அதற்கு பாருங்க இவன் எப்படி ஒத்துழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. விசுவாசத்தில் வல்லவனானா, எப்படி விசுவாசத்தில் வல்லவனானா, சொன்னார் இதை தருவுன்னு சொன்னார், ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இப்படி நிறைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிற சொல்லியிருக்காரு. ஆனால் கிடைக்கல, ஆனால் துதிக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? இந்த சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடம் என்னத்துக்கு? கர்த்தரை மகிமைப்படுத்து, துதிப்பதற்கு. வார்த்தை தான் காதில் கேட்டான், ஆனால் நம்பினான், துதிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி தான் அவன் செஞ்சுட்டே வரான். சொல்றாரு, ஒன்றும் நடக்கல, ஆனால் துதிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து பாருங்க 13, அதே மாதிரி 13, 12-16. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாக போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும்.
நீ எழுந்து தேசத்து நீளமும் அகலம் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனிலே மம்ரோயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை என்ன பண்றதப்பா? இவனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கணுமா கற்றுக்கூடாதா? நிச்சயமாக கற்றுக்கணும். ஒன்றுமே கிடைக்கல. ஏற்கனவே இறந்த லோத்தும் பிரிஞ்சு போயிட்டான். அவன் எடுத்தது பயங்கரமான செழிப்பான இடத்த பள்ளத்தாக்கு எடுத்துக்கிட்டான். யாரு? லோத்து. இவன் எங்கே போயிட்டு இருக்கான்? சும்மா ஒரு பூமி மேலே நடந்து போயிட்டு இருக்கிறான். அங்கே போயிட்டு இதெல்லாம் கொடுப்போம். உடனடி அவர் என்னன்றாரு? தரிசனம் ஆனதும் இதெல்லாம் உனக்கு நான் தருவேன்றாரு. தந்த பாடு இல்லை, தருவுன்னு சொல்றாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? அடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை. அப்ப வார்த்தைகளை வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறும் முன்பதாகவே துதிக்க ஆரம்பித்து விடுவதை தேவன் விரும்புகிறார். ஆமென். அப்ப நான் இப்படி சொல்ல வரம்புறேன், எப்பொழுதுமே அவருடைய வார்த்தையை விசுவாசித்து வாக்குத்தத்தங்களை நம்பி துதிக்கிறவனுடைய விசுவாசம் பெருகுகிறது. அப்படி துதிக்கனுடைய விசுவாசம் பெருக பெருக அவன் எதை விசுவாசிக்கிறானோ அதை அவனுடைய வாழ்க்கையில தேவன் வாய்க்க பண்ணுகிறார். அவர் வாய்க்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, துதிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறார். ஆமென். கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட சில நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்காத போயிருது இல்லையா? அதுக்கு காரணத்தை இன்னைக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு அநேக வாக்கு தத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் இருக்கலாம். ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய கிடைக்காம, அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஜெபிக்காதுன்னு இல்லை, நிறைய ஜெபிச்சிருக்கீங்க. கண் தண்ணி விட்டுலாம் உங்கள் கணவனுக்காக ஜெபிச்சிருக்கிறீங்க, உங்கள் மனைவிக்காக ஜெபிச்சிருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், ஜெபிச்சது ஸ்தோத்திரம், ஜெபிச்சதுக்காக ஸ்தோத்திரம், ஜெபித்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துக்கிற வாக்கு தத்தங்களை துதியாக்குங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமாக்குங்கள். வார்த்தை வந்த உடனே பெற்றுக்கொண்டு பலிபீடம் கட்டுறான். வார்த்தை கேட்குறான், விசுவாசிக்கிறான், பலிபீடம் கட்டுறான். அப்படின்னா என்ன ஆகுதுனாக்கா, அந்த வார்த்தை அவன் துதிக்க ஆரம்பித்த உடனே அந்த விசுவாசம், அதனால்தான் ரோமர் 4:20-21 மறந்துடக்கூடாது. அவன் விசுவாசத்தில் பலவீனமாயில்லாமல் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை துதித்து விசுவாசத்தில் வல்லவனானா. அப்போ நம்முடைய விசுவாசம் ஐயோ என்னங்க நடக்குமோ நடக்காதா, இப்படி மாறுவாங்களா மாற மாட்டாங்களான்ற டவுட் இருக்குதா? உடனடி என்ன பண்ணுங்க? துதிக்க ஆரம்பிங்க. துதிச்சா என்ன பண்ணும்? விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகினால் சூழ்நிலைகள் மாறும். எதிர்மறையான சூழ்நிலை உள்ளத்தில் எதிர்மறையான சூழ்நிலையில் உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தால் துதி வரும். ஆபகுக் 3:14-19. என்னை சிதறடிப்பதற்கு பெரும் காற்றை போல் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்தில் பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாய் இருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சரி, இப்ப எதிர்மறையான சூழ்நிலை பாருங்க. குடல்லாம் நடுங்குதுன்றான், ரொம்ப குழம்பி போயிட்டுறான். இந்த என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. இந்த வார்த்தையை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். உக்கல் உண்டாயிட்டு எலும்புல என்னாச்சான்? எலும்பே நடுங்குது. ஏதோ ஒன்று அந்த மாதிரியான சூழ்நிலை அப்படியெல்லாம் இருக்குது, குழம்பி போயிடுச்சு. ஆனால் அவன் சொல்கிறான், நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவனாக்கா. எப்படிங்க மகிழ்ச்சியும் களி கூறுதல் வரும்? தேவனை துதிக்கும் பொழுது. சொல்லுங்க, துதிக்கும் பொழுது. அப்போ சூழ்நிலைகள் எல்லாம் தாறுமாறாக நடக்குது. நீ நினைக்கிற மாதிரி உங்கள் புருஷன் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் மனைவி இல்லை, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் பிள்ளை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி சபை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி ஊழிக்கார் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் வேலை பாஸ் இல்லை, நினைக்கிற மாதிரி உங்களோட ஒன்று இதெல்லாம் இல்லை. குண்டாமண்டா நடக்குது, எல்லாம் குண்டாமண்டா நடக்குது. குண்டாமண்டா நடக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்? கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென்.
எப்படி துதிக்கிறேன்? அந்த சூழ்நிலைக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது? அந்த சூழ்நிலைக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த சூழ்நிலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு கர்த்தரை நான் துதிக்க ஆரம்பிக்கிறேன். கீழே சொல்றேன் நான், சூழ்நிலை மோசமாக இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரை துதிக்க வேண்டும். யோனா 2:7-10. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையதே என்றார். எல்லாம் சொல்லுங்க, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். அப்படியே நெருக்கிறாங்க. மீன் வயிற்றுல யாருன்னா போய் துதிப்பீங்களா? நீங்க மீன் வயிற்றில் துதிப்பீங்களா? மனைவி கொஞ்சம் சுருக்குன்னு பேசிட்டாவே துதிக்க முடியறதில்ல. கணவன் ஏதாவது கோவப்படுத்திட்டாவே துதிக்க முடியறதில்ல. வேலை ஸ்தலத்தில் நம்மளுக்கு மேலே வேலை பண்ணுற அதிகாரிகள் நம்மளுக்கு ஏதாவது மனசுக்கு நோகிற மாதிரி நம்மளுக்கு நடந்துக்கிட்டாக்கா துதிக்க முடியறதில்ல. துதியெல்லாம் சீக்கிரம் அப்படியே சைலண்ட் ஆகி போயிடுது. துதிக்க முடியறது பேஜாராக்குது, ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்குது. இப்படி இதெல்லாம் நம்முடைய மனுஷ இயல்பு தான், மனுஷனுக்கு உண்டாயிருக்கிறது தான். ஆனால் இந்த ஆபகுக்கும் சரி இந்த யோனாவும் சரி என்ன பண்ணுறாங்க? சூழ்நிலை டெட் ஆப்போசிட்டாக இருக்குது. சூழ்நிலை எப்படி இருக்குது? டெட் ஆப்போசிட்டாக இருக்குது. சூழ்நிலைகள் டெட் ஆப்போசிட்டாக இருக்கும்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்க? தேவனை எல்லாம் சொல்லுங்க, நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். துதியின் சத்தத்தோடு அவருக்கு பலியிடுறதுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு மனசு வந்துருச்சுனாக்கா அத்தாட்ட என்ன ஆகும்? சூழ்நிலை கண்டிப்பாக மாறித்தான் ஆகணும். அதனால்தான் ஒன்றை கற்றுக்கொள்ளுவோம். தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற நாம், அவர் மேல் உறுதியாய் நம்பிக்கையாக இருக்கிற நாம் நிலைத்து நிற்பதற்கு, சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு, ஜெயமெடுப்பதற்கு, சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களின் அடிப்படையிலே அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு நாம் தேவனை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நன்மைகள் நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது. அதுக்கு ஆபிரகாமும் அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு மாதிரியாக இருக்கிறார்கள். சூழ்நிலைகள் துதிக்க முடியுமா? மீனவத்தில் துதிக்க முடியுமா? ஆபகுக்கு சொல்கிறான், அத்தி மரம்லாம் தொழில் வீட்டில் என்னை துதிக்க முடியுமா? ஆனால் நான் துதிக்க முடியும், நீங்களும் துதிக்க முடியும். எதுக்கு தெரியுமா? அந்த சூழ்நிலைக்காய் அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இங்கே தான் தவறு செய்யக்கூடாது. நம்ம சூழ்நிலைக்காய் துதிக்கிறதில்ல. எனக்கு இந்த வியாதி வந்ததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆச்சுனாக்கா, வியாதி கர்த்தர் கொடுத்தார், ஆகவே ஸ்தோத்திரம். யோபு போல சொல்லிடுவோம் நம்ம, கர்த்தர் தான் அந்த வியாதி கொடுத்தார் அப்படின்னு. கர்த்தரா கொடுத்தார் யோபுக்கு வியாதி? கர்த்தரா கொடுத்த நஷ்டத்தை யார் கொடுத்தது? பிசாசு தான் கொடுத்தது. கர்த்தர் ஏதோ ஒரு அவனுடைய விசுவாச பரீட்சைக்காக அனுமதித்தார். ஓகே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும்போது கர்த்தர் கொடுத்தார், ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது. எல்லாம் கர்த்தர் தருகிறது அல்ல. சில நேரத்தில் நம்ம பாவத்தினால் உண்டாகுதுன்னு யாக்கோபு சொல்றாரு. சில நேரத்தில் நம்முடைய துன்பங்கள், பாடுகள், சில சோதனைகள்லாம் நம்ம பாவத்தினால, நம்முடைய மீறுதல்னால, நம்முடைய அறியாமையினால, நம்முடைய கவனக்குறைவினால, நம்ம சரியா ஜெபிக்காதனால, கர்த்தருடைய வழிநடத்தல பெற்றுக்கொள்ளாதனால சில துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். எல்லாம் கர்த்தர் கொடுத்ததில்ல. ஆனால் எதற்கு துதிக்கணும்? நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். ஆபகுக்கு சொல்கிறான், என் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னா எதற்காகன்னு சொன்னாக்கா, எனக்கு ஒன்று தெரியும், சூழ்நிலை இப்படி இருக்குது, ஆனால் வாக்கு தத்தம் வேற மாதிரி இருக்குது. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும், ஆகவே நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். மகிழ்ச்சி இல்லை வாழ்க்கையில். இப்போ என்ன பண்ணுவீங்க? சந்தோஷம் இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை, கொஞ்சம் கூட மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஒரு வாரமாக ஒரு மாதிரி டல்லாக வைக்கிறேன், சிரிக்க முடியறதில்ல, மகிழ்ச்சியாக இருக்க முடியறதில்ல. ஆபுக்கு சொல்கிறேன் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி, என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. போங்க, யாருன்னா கூப்பிட்டாங்க, எனக்கு ஒன்றும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கே, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கே எனக்கு அந்த ஒரு மனசே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே விட்டுட்டு போனால் அது அப்படியே தான் இருக்கும். சரி, அது எப்படி தான் மாற்றுறது? தேவ பிள்ளைகள் நாம், பரிசுத்தவான்கள் நாம், வார்த்தைகளை கேட்கிறோம், தேவனுடைய ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரன்லாம் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு வசனம் படிக்கும் பொழுதோ, தியானிக்கும் பொழுதோ, கேட்கும் பொழுதோ இந்த வசனம் வரும். என்ன வசனம் வரும்? சங்கீதம் 21:6. அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறேன், அவரை உம்முடைய சமூகத்தில் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறேன். இப்போ சொல்லலாம், நீங்கள்
தெளிவாக எடுத்து சொல்லலாம். இது ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு முடியாத ஒரு காரியம் இல்லை. இந்த வசனம் நம்மளுக்கு தெரிஞ்சுனாக்கா, அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் என்று எழுதி இருக்கிறதே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டே வந்தாக்கா மகிழ்ச்சி தானா உண்டாகும். ஆமென். ஏன்னா அது வார்த்தை, அதில் ஜீவன் உண்டு. அது கர்த்தர் சொன்னது. கர்த்தர் சொன்னதை நாம் சொன்னோமாக்கா அவர் அதை செஞ்சே ஆகணும். அதனால்தான் அவருடைய வார்த்தையின்படி செய்கிற தூதர்களே அப்படின்னு எழுதியிருக்குது. வார்த்தையின்படி செய்கிற தூதர்களே அப்படின்னாக்கா, நான் ப்ராக்டிக்கலாக உங்களோட சொல்கிறேன் பாருங்க. அவர் சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் என்று எழுதியிருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையின்படியே உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் என்னை பூரிப்பாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டே இருந்தாக்கா, நம்மளை சுற்றியும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தூதரங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓ, இந்த ஆள் விடுற மாதிரி காணோம் அப்படின்ட்டு இந்த வசனத்தை தூக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போவாங்க. ஆண்டவரே, அங்கே ஒரு ஆளுக்கு மென்டல் ஆகிட்டார், அவர் என்ன பண்ணுறாரு, சந்தோஷம் இல்லை, அதுக்கு இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய சமூகத்தின் மகிழ்ச்சினால் பூரிப்பாக்குறீரே, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் சொல்லுவாரு, என் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டானா அந்த வார்த்தையின்படியே அவனுக்கு செய்யட்டும். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயம். நெக்ஸ்ட் ஒன்று சொல்றேன் பாருங்க. பிள்ளைங்க பேச்சு கேட்கல. ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். என்ன சொல்லுது? இப்ப என்ன பண்றோம்? 54:13 என்ன சொல்லுகிறது? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பால், உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்குமே, நம்மளுக்கு எல்லாரும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் நீங்கள் வரும் நாட்களில் பிள்ளைகளை பெறப்போகிறீர்கள். திருமணமான பிறகு பிள்ளைகளை பெறப்போகிறீர்கள். ஓகேவா? பிள்ளைகள் பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு நம்ம யாராக இருந்தாலும் சபையின் பிள்ளைகள் பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்ம பெற்ற பிள்ளைகள் பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம டீச்சராக இருக்கிறோம், டீச்சராக உங்கள் பிள்ளைங்கள்லாம் பேச்சு கேட்க மாட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே கூட நம்முடைய வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ என்ன பண்ணலாம்? எங்கள் பையன் பேச்சு கேட்க மாட்டாங்க, பிள்ளை பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம புலம்புறோம். அது நம்முடைய மனிதனுடைய இயல்பு. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால். அப்போ உடனடியாக என்ன பண்ணுவோம்? இந்த வசனங்கள் நம்முடைய இடத்துல லோட் ஆயிருந்துச்சுனாக்கா நம்ம என்ன சொல்ல போகிறோம்? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன்னுடைய பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று எழுதி இருக்கிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறோம்னாக்கா, இது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற என் தேவனால் கூடும். அப்போ வார்த்தை பிடிச்சிட்டு சொல்லும் போது உடனே தூதன் போவான். என்ன ஆண்டவரே, அவங்க பையன் பேச்சு கேட்க மாட்டான், எங்கள் பையன் பேச்சையே கேட்க மாட்டான்னு சொல்லி மனதில் வச்சு, எங்கள் பையன் பேச்சையே கேட்க மாட்டான், எனக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், ஆண்டவரே என் பையனை மாற்று அப்படின்னு அலுவலத்து விட்ட சுட்டு நீங்கள் சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் என்று எழுதியிருக்கிறதே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் என்று எழுதியிருக்கிறதே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறதே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இந்த ஆள் ஸ்தோத்திரம் பண்ணுறாரே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு தோதும் போய் கேட்பான். ஆனால் அந்த வார்த்தையின்படி அவனுடைய வாழ்க்கையில் கட்டளையிடு. ஹல்லேலூயா. இப்போ மாத்துன்னு ஜெபிச்சு ஜபத்தை விட அந்த வசனத்தை பிடித்து துதிக்கி தேவனுடைய வார்த்தை தூதர்கள் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட காமிக்கும் பொழுது, கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் உடனடியாக சேங்ஷன் பண்ணுறாரு. இது உண்மை. பயம் வரும் பொழுது சங்கீதம் 91:5-6, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். புரியுதானே? ப்ராக்டிஸு நான் நல்லா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்குறேன்னா உங்களுக்கு புரியுது உங்களுக்கெல்லாம்? இப்போ பயம் வந்துருச்சு, ஒரே பயமாக இருக்குதுங்க. நிறைய பேர் உங்ககிட்டலாம் வந்து கேட்பாங்க இல்லையா, என்கிட்டலாம் கேட்குறாங்க, ராத்திரியில் தூக்கமே வர மாட்டேதுங்க, பயமாக இருக்குது, என்னான்னு தெரில. ஒருத்தர் சொல்கிறாரு, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, கணவன் மனைவியாக 2 பேரும் என்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க பையன் ஒரு நாள் ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு அவனுடைய ஃபோன். ஏதோ யூஸ் பண்ண சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. 2 பேரும் வீட்டில் 5 மணிலேருந்து 2 பேரும் வீட்டில் சாப்பிடல, 9 மணி வரைக்கும் 2 பேரும் சாப்பிடல, 10 மணி வரைக்கும் 2 பேரும் சாப்பிடல. இன்னும் சத்தம் ஆகிட்டு நம்ம 2 பேரும் செத்து போயிடலாம் அப்படின்ற தீர்மானம் பண்ணிட்டாங்களாம். பையன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டான், என்னாச்சுன்னு தெரில. அந்த துக்கம் தாங்க முடியாது, செத்தே போயிடலான்ற ஒரு முடிவு பண்ணிட்டான். நைட்டு 10 மணி அண்ணார்த்து யாருக்கோ ஃபோன் பண்ணி, அங்கே இருக்கலாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சு நைட்டு 10 மணிக்கு போய் யாரோ பக்கத்தில் போய் அந்த ரூம்பெல்லாம் தட்டி சொல்கிறாங்களாம், ரூம்பு தட்டினா லாக் பண்ணிருக்குது, ரூம் திறக்கலன்னு சொன்னது இன்னும் பேதியெல்லாம் பிடிங்கிருச்சு.
பயம்னா பயம். பிள்ளை குறித்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க முடியல பாருங்க. கடைசியாக 10 மணிக்கு மேலே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு, டயர்டாக இருந்துச்சு, படுத்துங்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி கதை திறந்து யார்கிட்ட சொன்ன பிற்பாடு எங்களுக்கு உசுரே வந்துச்சு. பயம் எந்த அளவுக்கு கொண்டு போயிடுது ஒரு மனுஷனை. இப்போ பயம் வரும் பொழுது நீங்களும் நான் அப்படி செய்கிறதில்ல. என்ன பண்ணுறோம்? நாம் பயம் வரும் பொழுது என்ன பண்ணுறோம்? நான் பயப்படும் நாளில் கர்த்தரை, எல்லாம் சொல்ல, கர்த்தரை நம்புவேன். ஆமேன். ஏன்னா இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாலக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறது. பயப்படாதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறது. பயப்படாதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லி பாருங்க. கொஞ்ச நேரத்தில் தூதர்கள் போவாங்க, அந்த வசனம் தூக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போவாங்க. இதுன்னு ஆண்டவரே மாத்திரம் எல்லாம் பயந்துட்டு கிடக்குறாங்க, இவன் பயப்படாதிருப்பாய் பயப்படாதிருப்பாய்ன்னு எழுதியிருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிறான், என்ன ஆண்டவரே பண்ணுறதுனாங்க? என்னுடைய வார்த்தை அது, நான் சொன்னது அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே அதை நிறைவேற்றுங்க போய். ஹல்லேலூயா. தூதர்கள் அனுப்புவார், போய் நிறைவேற்றுங்க. அப்படியே அந்த வார்த்தையை அப்படியே அவனுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுங்க. அந்த பயத்தை நீக்கி விசுவாசம் பெருகும் நம்முடைய உள்ளத்தில். இப்படிதான் ஒவ்வொன்றுமே குறைவு உண்டாயிருக்குது. 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இப்படி இந்த வசனத்தை சொல்கிறோம். இந்த சொல்லி இப்படி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் ஒழிக்கிறவர் விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். வர்த்திக்க பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். வர்த்திக்க பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:2-3 ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதித்திருக்கார் என்று எழுதியிருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவன் துதிச்சிட்டே இருக்கும் பொழுது தூதர்களுக்கு ஒரு நோ ரெஸ்ட்டு. தூதர்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. உடனடியே தூக்கிட்டு ஓடுறாங்க ஆண்டவருக்கு போய். ஆண்டவரே என்ன ஆண்டவரே இது? அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான், பண கஷ்டம், வட்டி கட்டிட்டு இருக்கிறான், பிரச்சனையில் இருக்கிறான், போராட்டத்தில் இருக்கிறான். அவன் போய் அழுவான், புலம்புவான், யாராட்டியும் போய் எப்படியாவது எனக்கு உதவி செய்யணும் கெஞ்சுவான் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தாக்கா அதான் விட்ட சுட்டான் வசனத்தை பிடிச்சிக்கிட்டு வர்த்திக்க பண்ணுவீர் என்று எழுதியிருக்கிறது. வானத்தின் பள்ளிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் எழுதியிருக்கிறது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிப்பேன் எழுதியிருக்கிறது. திருப்தியாக்கி நடத்துவார் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் பிடிச்சிக்கிட்டு உங்களை துதிச்சிட்டே இருக்கிறான். நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு தூதருங்க நீங்கள் துதிக்கிற துதியை எடுத்துக்கிட்டு போய் அறிக்கை பண்ணுற வசனத்தை எடுத்துகிட்டு போய் தூதர்கிட்ட கேட்டா ஆண்டவர் என்னத்தான் சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? நீங்களே சொல்லுங்களேன். பதில் உங்களுக்கு விட்டது. என்ன சொல்லுவார்? சாங்ஷன் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? ஆமேன். எல்லா காரியத்துக்கும் அப்படி தான் பாருங்கள். எல்லா காரியத்திலும் நான் இதில் ப்ராக்டிஸ் பண்ணி அனுபவித்து தான் கொஞ்சம் பேசுகிறேன். ஆனால் ஆவியானுடைய ஏவுதலோடு கூட பேசுகிறேன். காத்தால எந்திரிப்பேன், டயர்டாக இருக்கும். உன் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து உன் வியாதி விட்டு விளக்குவேன் என்று சொல்லியிருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லிட்டே போயிடுவேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதித்துக்கு பலன் கொடுக்கிறவர் என்று எழுதியிருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். என்னென்னலாம் உள்ள லோடு பண்ணி வச்சுக்கிறோனோ அதெல்லாம் வாயில் சொல்லிக்கிட்டு துச்சிக்கிட்டு போயிட்டே வேண்டியதான். வெயில் பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்துகிறது எழுதியிருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். போயிட்டு இதுதான் கிறிஸ்துவ ஆவிக்குரிய வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். ஆமேன். கற்றுக்கொள்ளுங்க. வெறும் புலம்புறது ஜெபிக்கிறது தப்புன்னு சொல்லலை, உபாசிக்கிறது தப்புன்னு சொல்லலை, நீங்கள் கூட்டங்களை கலந்துக்கிறது தப்புன்னு சொல்லலை, நீங்கள் வீட்டில் பைபிள் படிக்கிறதையோ உபாசம் இருந்து ஜெபிக்கிறதையோ விண்ணப்பம் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் வெற்றியின் ரகசியம் மிகவும் சுலபமாக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் சங்கீதக்காரர் சங்கீதம் 34:1 சொல்கிறான். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5:15-18 சொல்லுகிறது. எந்த நேரத்திலும் துதியுங்கள். அதை படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆமென். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? எல்லாவற்றிலும் துதியுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ சித்தம் என்னது? ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமாக இல்லாத பொழுது நல்லா அழுவுங்க அப்படின்னு சொல்லல, துதிங்கன்னு ஆண்டவர் சொல்ல. எல்லாவற்றிலேயும். அதனால தான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால், எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோட. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. சூழ்நிலைக்காய் நான் ஸ்தோத்திரம் பண்ணல, எனக்கு இருக்கிற வியாதிக்காய் நான் ஸ்தோத்திரம் பண்ணல. நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்றேன்? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் சுகம் வேகமாய் துளிர்க்கும்,
நீதியும் சூரியன் செட்டைகள் நிலையில் ஆரோக்கியம் உண்டு, உன் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அதுக்கு தான் ஸ்தோத்திரம். சங்கீதம் 147:1 துதித்தலை ஏற்றதும் இன்னமுமானது. எபேசியர் 5:4, 2 கொரிந்தியர் 4:15 இதெல்லாம் சொல்லுது. துதிக்கும் பொழுது விசுவாசம் பெருகுகிறது மாத்திரமல்ல, துதிக்கும் பொழுது என்ன பெருகுதான்? கிருபை பெருகுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, துதிக்கும் பொழுது கிருபை பெருகுகிறது. பாருங்க, இன்னும் எவ்வளவு நேரம் இது பேசுறதுக்கு எனக்கு ஆவல் உள்ளவனா இருக்கிறேன். நான் துதிக்கும் பொழுது கிருபை பெருகுது, நம்முடைய விசுவாசம் பெருகுது. துதிக்கும் பொழுது இன்னொன்று நடக்குது. யோசுவா புஸ்தகத்தில் 6:20 எழுதப்பட்டிருக்குது. துதிக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா, நீங்களும் நானும் முடியாது அப்படின்னு சொல்ற காரியத்திற்காக எழுதியிருக்கிற வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் துதிக்கும் பொழுது அந்த காரியத்தை தேவனே செய்கிறார். ஆமென். எழுந்து நிற்ப வரும். அதே மாதிரி பாருங்க, அப்போஸ்தலர் 16, 24, 25, 26 கூட எழுதப்பட்டிருக்கு. அதை தான் எழுதப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 24, 26, 16 16, 24, 25, 26. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். ஆமென். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆமென். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக ஆமென் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. கட்டெல்லாம் கலந்து போகணும். நிறைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் கட்டுகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஐயோ கட்டப்பட்ட மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கட்டுகளெல்லாம் கலந்து போகிறதுக்கு ஒரே ஒரு கர்த்தர் வச்சிருக்கிற வழி இது. ஆமென். நான் சொல்லி கொடுக்குறதில்ல, ஏதோ இது ஒரு ட்ரிக்ஸு, ஏதோ ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே பள்ளிக்கூடத்துலையோ சில ட்ரைனிங்லையோ, அப்படிலாம் நான் சொல்லி கொடுக்கல. இது வேத வசனத்தின் சத்தியம், இது மாறாத சத்தியம். யார் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நடக்குங்குது. நீங்க யாரா இருந்து இதன் மேல் நம்பிக்கை வைத்து, இந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்க யாரா இருந்து இந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து, நான் சொல்றேன் தொடர்ந்து போயிட்டு இன்னைக்கு சொன்னங்க நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து வாழ்க்கையில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது துதிக்கும் பொழுது, துதிக்கின்ற பொழுது தேவ மகிமை வெளிப்பட்டு எல்லா காரியங்களையும் அந்த வார்த்தையின்படியே நமக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்போம். ஒன்றுமே தெரியலையா? உங்களுக்கு நான் ஒரு வீட்டு பாடம் கொடுக்குறேன். இன்னைக்கு போயிட்டு சங்கீதம் 136 சொல்லி ஆண்டவர் துதிச்சிருங்க. ஆமென். சங்கீதம் 146 பாருங்க, அவருடைய எல்லா காரியங்களும் குறித்து எழுதப்பட்டிருக்கோம். அப்படியே ஒன்றுமே தெரியல, எப்படி வசனங்கள், எனக்குலாம் வசனம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என் வசனம் மண்டையில் இல்லை, என் இருதயத்தில் இல்லை, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த வசனத்தை சொல்லி துதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் போய் முழங்கால் படிட்டு சங்கீதம் 136 திறந்து வச்சுக்காங்க. அதை அப்படியே படித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி கேட்ட வசனத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. நம்முடைய வார்த்தைகளை எடுத்து நம்முடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஆபிரகாமை போல ஆண்டவரே விசுவாசத்தில் பலவீனமாய் இல்லாமல், ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையின்படியே உண்மையில் உறுதியாய் நம்பிக்கை இருக்கிற நாங்கள், உங்களுடைய அன்பை ருசித்த நாங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற, எங்கள் வாழ்க்கையில் வாழுகிற நாட்களிலே எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு அவைகளுக்காய் துதித்து ஸ்தோத்தரித்து அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதமாக்கி கொள்ள, அந்த வாக்குத்தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இதுக்கு முற்றிலும் உதவி செய்வீராக. எல்லாம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே 100 மடங்கு பலன் தருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.